உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்த வாழ தெய்வம் அப்படிங்கிறது என்னது சார்? ஃபர்ஸ்ட் சிவனுக்கு அக்னி ஸ்வரூபம், வாழை சக்திக்கு தண்ணீர் ஸ்வரூபம். ஆக ரெண்டையும் சேர்ந்து நம்ம செயல்படுறது வாழை சக்தி. உலகளவில் மகாமேரு முழுமையான உருவத்தோடு இருக்கிறது குற்றாலம். உலக அதிசயத்தில் ஒரு நிகழ்ச்சியாக குற்றாலத்தில் நடக்கும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மஞ்சள் கலரில் மழை பெய்யும். ஷாமம், ருகு, யஜுர்வேதம் இந்த 3 தேவியும் கூட கூட்டு வந்து குற்றாலத்தில் ஸ்ரீசக்கர வடிவில் பிரதிஷ்டை பண்ணுறார். அந்த அம்பாள் கோவிலில் குடை விழா நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 3 வயசு குழந்தைக்கு முளைப்பாரி எடுத்து கூட்டு போவாங்க. அந்த 3 வயசு குழந்தைய பிடிக்கிறது 4 பேர் சேர்ந்து கட்டி பிடிச்சிருப்பாங்க. அப்பவும் அத்தனை பேரையும் விழுப்பி தள்ளிட்டு தான் அந்த குழந்தை போகும். அவ்வளவு ஒரு ஆவேசமாக அந்த குழந்தை ஆடும் அந்த அம்மன் சக்தியால். அவளுக்கு பேர் தான் பாலை திரிபுர சுந்தரி. இந்த கடவுள் யாருக்கான கடவுள்? ஒரு குழந்தைக்கு நீங்கள் பள்ளிக்கூடம் படிக்க வைக்கணும்னா முதல்ல இந்த சாமவேத நாயகி கலைவாணி அம்சத்தில் உள்ளவளுக்கு பூஜை பண்ணி அந்த இடத்துல இந்த மாதிரி இந்த வாழை தெய்வத்தை எப்படி வழிபடணும், என்ன நாட்களில் வழிபடணும்? இவளுக்கு பௌர்ணமி ரொம்ப விசேஷம். வாழை சக்தியை யார் வேணாலும் வழிபாடு பண்ணலாம். நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவ பிரசன்ன முறையில சரியான குலதெய்வத்தை கணித்து கொடுக்கக்கூடிய முனைவர் தென்காசி ஈஸ்வர சுவாமிகள் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. இவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேச போறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. நிறைய பேருக்கு தெய்வம் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும். முக்கியமாக சொல்லணும்னா குலதெய்வத்தை பற்றி ஒவ்வொரு நேர்காணல்லையுமே நம்மளோட நேயர்களுக்காக நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு வரீங்க. இப்போ நிறைய பேர் சொல்கிறத நான் கேள்விப்படுறேன், வாழை தெய்வம் அப்படிங்கிறத பற்றி. இந்த வாழை தெய்வம் அப்படிங்கிறது என்னது சார்? ஃபஸ்ட்டு வாழை தெய்வம்ங்கிறது நிகரற்றது. அதற்கு மேலே எதுவும் இல்லை, அதற்கு கீழே எதுவும் இல்லை. தெய்வங்களில் முதன்மையானது வாழை சக்தின்னு பேர். அதாவது என்ன சொல்கிறதுன்னா, சிவனுக்கு அக்னி ஸ்வரூபம், வாழை சக்திக்கு தண்ணீர் ஸ்வரூபம். ரெண்டும் சேர்ந்தால் தான் அதுக்கு இந்த தெய்வ சக்திகள் செயல்படும். இதில் ரெண்டும் தனியாக இருந்தாலும், அக்னி ஜாஸ்தியாக இருந்தாலும் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. நீர் வெள்ளப்பெருக்கு எடுத்தாலும் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆக ரெண்டையும் சேர்ந்து நம்ம செயல்படுறது வாழை சக்தி. இந்த வாழை சக்திங்கிறது ஸ்ரீசக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மகாமேரு ஸ்ரீசக்கரம். இந்த ஸ்ரீசக்கரம் 64 பீடங்கள் உண்டு. அதாவது பராசக்தி கோபக்கணலில் ஆடி வரும்போது 64 பீடங்களாக தெரிக்கப்பட்டு ஒவ்வொரு இடத்துலையும் அமர்ந்தது தான் ஸ்ரீசக்கரம். அதில் இந்தியாவிலே உலகளவில் மகாமேரு முழுமையான உருவத்தோடு இருக்கிறது குற்றாலம். தரணி பீடம்னு பேர். அம்பாள் அங்கே ஸ்ரீசக்கர சாயலில் முழு உருவத்தோடு இருக்கான். வேறு எங்கேயுமே முழு உருவம் பூரண மேரு கிடையாது. மகாமேருன்னு சொல்லுவாங்க, அர்த்தமேருன்னு சொல்லுவாங்க, தரணி மேருன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குமே, சிறுசாக தான் இருக்குமே இல்லையா. மகாமேரு பூரணமான அந்த மேருவனுடைய முழு உருவமாக இருக்கிறது தரணி பீடம். அதாவது குற்றாலத்தில் இருக்கக்கூடிய தரணி பீடம் மட்டும்தான். இந்த தரணி பீடம் எப்படி அங்கே வந்துச்சுன்னா, இந்த நாட்டில் நிருதர்களின் கொடுங்கோலட்சி ஒரு 300 ஆண்டு காலம் கொடுமையாக நடந்துச்சு. அப்போ சிவருமானுக்கு வடபகுதியில் கைலாயத்தில் திருமண காட்சி ரெடி ஆகிட்டு இருக்குது. எல்லா தென்பகுதியில் உள்ள மந்திரிகள், முனிவர்கள், அரசகுமார்கள் எல்லாருமே சிவபெருமான்கிட்ட முறையாடுதாங்க. தென்னகம் உயர்ந்து விட்டது, கொடுமையை தாங்கவில்லை. உயர்ந்து விட்டது என்பதால் அசுர சக்தியினுடைய ஆட்சி உயர்ந்து விட்டதுன்னு அர்த்தம்.
அந்த நிருதர்களோட ஆட்சி காலம் 300 ஆண்டு காலம். அந்த அவங்களுடைய செய்த கொடுமைகள், பல பல துன்பங்களை தாங்க முடியாமல் எல்லா மக்களும் முனிவர் ரிஷிகள்கிட்ட சொல்லுவாங்க. ரிஷிகள் சுவாமிகிட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போ சிவபெருமான் இதில் எல்லா வித்தைகளையும் கைதேர்ந்தவர் அகஸ்தியர்னு. அந்த அகஸ்தியரை நீ தென்னகத்தில் போய் சமன்படுத்திட்டு வான்னு சொல்கிறார். அவர் வந்து தென்னகத்தில் பார்க்குறாரு. அவரால் பலவித போர் பிரச்சனைகள் முடியாத பட்சத்தில் மலை மேலே போய் சுவாமியை கும்பிட போகிறாரு. திரிகூட மலைன்னு பேர். அந்த இடத்துக்கு போகும்போது சித்தர்கள்லாம் வந்து இந்த மலையில் ஒரு அசுர குலத்தை சார்ந்தவன் இருக்கிறான். அவன் பெரிய கொடுமை பண்ணிகிட்ருக்கான். எந்த இடத்துலையும் ஹோமம் பண்ண விட மாட்டாங்கன்னு சுவாமிகிட்ட அகஸ்தியர்கிட்ட முறையிடுதார். அப்போ அகஸ்திய பெருமான் வந்து எம்மா பைரவி வாமா அப்படிங்கிறார். உடனே பைரவி வெளியே வர்றான். வந்து அமர்ந்து அசுரரோடு சண்டை போடுதான். சண்டை போட்டு அந்த அசுர குலத்தை அழித்த உடனே வனவாசத்தில் காட்டில் சண்டை போட்ட உடனே முள்ளுகள் மேல்காலெலாம் கோரி காயம் ஏற்பட்டிருக்கும் இல்லையா? அந்த காயம் ஏற்பட்ட உடனே தாமிரபரணி பார்க்குறா. ஆகா அன்னை மேலே இப்படி பட்டுச்சேன்ட்டு உடனே பொங்கி எந்திரிச்சு சிற்றாறு நதிகளாக ஓடி அன்னை மேலே உள்ள இரத்த காயங்களை புறம் அழித்து பண்ணிகிட்ருக்கான். உடனே தேவர்கள் மஞ்சளையும் சந்தனத்தையும் கரைக்கிறாங்க. கரைச்சி அம்பாள் மேலே தெளிக்கிறாங்க. அது இன்றைக்கும் உலக அதிசயத்தில் ஒரு நிகழ்ச்சியாக குற்றாலத்தில் நடக்கு. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மஞ்சள் கலரில் மழை பெய்யும். இது ரொம்ப ஒரு பெரிய அதிசயம். வருடந்தோறுமே நடக்கும். வருடந்தோறும் ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கும் இது நடக்கும். அங்கே அம்பாள் வந்து அதர்வன வேத வடிவத்தில் அங்கே இருக்கிறாள். முழு உருவத்தையும் இங்கே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அகஸ்தியர் மற்ற 3 தேவி, முப்புறம் எரித்த தேவிகள், ஷாமம், ருக், யஜுர்வேதம், இந்த 3 தேவியும் கூட கூட்டு வந்து குற்றாலத்தில் ஸ்ரீசக்கர வடிவில் பிரதிஷ்டை பண்ணுறார். குற்றாலத்தில் பிரதிஷ்டை பண்ணவுடனே நாளடைவில் திருக்குற்றாலநாதர் குறவஞ்சி பாடிய திரிகூடராஜப்பக்க விநாயகர் அவர் வந்து சுவாமி மேலே அன்பும் பண்போடு காதல் வயப்பட்டு அவர் மேலே பாடல்களை படிக்கிறார். இந்த வாலை சக்தி தமிழுக்கு அடிமை. வாலை சக்திகிட்ட தமிழுக்கு ஒரு அடிமைவா. அந்த குறவஞ்சி பாடல்கள் வந்து கும்மிப்பாட்டு வடிவில் படித்த உடனே அதை கேட்டு மலைக்குறவர்கள், அதுபோக ஆன்மீகவாதிகள், சிவன் மேலே வைத்த அன்பர்கள் எல்லாம் கும்மி அடித்து அந்த பாட்டுக்கு ஆடுதாங்க. இதை பார்த்த உடனே மனித ரூபம் எடுத்து சாமவேத நாயகி மட்டும் அங்கே வர்றா. வந்து அவள் கூட சேர்ந்து ஆடி பாடி சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலத்தில் திரிகூடராஜப்ப கவிராயர் வந்து வீட்டுக்கு வர்றார். சதுர்வேத மங்களபுரின்னு ஒரு ஊர். தற்போதைய அந்த ஊருக்கு பேர் மேலகரம்னு பேர். அந்த ஊரில் தான் அவர் குடியிருக்கிறார். அப்போ அவருக்கு பின்னாடியே இவரோட பாட்டை கேட்டு ஆன்மீகவாதிகளுக்கு என்ன ஒரு விஷயம்னு கேட்டேன்னா, சிவனை வணங்க வணங்க அவன் மேலே பித்தாயிருவாங்க. அந்த ஒரு ஆனந்தமான ஒரு சந்தோஷத்து மேலே அவர் மேலே எப்போதும் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அவர் பைத்தியமாகவே ஆயிடுவாங்க. அந்த ஆனந்த களிர் கூட்டத்தில் அந்த கூட்டனை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவள் பின்னாடி வாலை சக்தியான சாமவேத நாயகி பின்னாடியே வந்துடுறா. வந்த உடனே அவளுக்கு பின்னாடி நாகக்கன்னியான வாசுகியும் வர்றா. அவளுக்கு இன்னொரு பேர் நாகம்மான்னு பேர். அவளும் வர்றா. வரும்போது அந்த சதுர்வேத மங்களபுரிக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மாடசுவாமி கோவில். அந்த மாடசுவாமியை தாண்டி நீ வரக்கூடாதுன்னு சொல்லி அவளை அங்கேயே நிப்பாட்டிருந்தான் வாலை சக்தி. என்ன காரணம் கேட்டேன்னா, ஊருக்குள்ளே நீ வந்தேன்னா உன்னை பார்த்து மக்கள் யாரும் ஊருக்குள்ளே இருக்க மாட்டாங்க, அதனால் நீ இங்கேயே இருந்து ஊருக்கு மேற்க மின்னடிச்சேரின்னு ஒரு இடம். அது வந்து தென்காசி திரிகூடராஜப்ப கவிராயர் வணங்கி வந்த செண்பக விநாயகர் கோவிலுக்கு சொந்தமான இடம். அந்த இடத்துல அவருக்கு இருக்கையை சொல்லி ஒரு பீடத்தை போட்டு கொடுத்துருந்தான். அதனால் அங்கே நாகம்மாங்கிற தேவி அங்கே இருக்கிறான், வாசுகி.
அதுக்கப்புறம் இந்த வாழைதேவி வீட்டுக்கு வந்தவுடனே இவர் வீட்டிலையே குடியிருக்கிறார். குடியிருந்து அவர் தினமும் அந்த அம்பாள்கிட்ட பூஜை பண்ணுறது, பேசுகிறது, உரையாடல், அந்த கொலுசு சத்தங்கள், அந்த கொலுசு சின்ன குழந்தை மாதிரி ஓடுறது வாடுறதெல்லாம் அந்த பகுதி மக்கள் பூரா கேட்டிருக்காங்க. அடியேனும் கேட்டிருக்கேன். அந்த பாக்கியம் நானும் பெற்றிருக்கேன். அந்த மாதிரி நேரத்தில் என்னுடைய ஆயுள் காலத்துக்கு பின்பாக உன்னை யார் வச்சு வழிபாடு பண்ணுவா, பூஜை பண்ணுவான்னு சொல்லி அந்த நான் வாசுகியான அந்த அம்பாளை சாமவேத நாயகியை முப்படாதி பாலை வாலை திரிபுர சுந்தரிங்கிற திருநாமத்தோட ஊருக்கு வடக்கு எல்கையில் பிரதிஷ்டை பண்ணி ஒரு ஆலயத்தை கட்டி அந்த மேலகரம் ஊருக்காக கொடுத்துருக்காரு. அதுக்கு நம்ம ஒரு பெரிய நன்றி சொல்லணும். அந்த கோவில் வாரதுக்கு முன்பு வர மேலகரம் ஊருக்கு குலதெய்வம் ஊர்காவல் தேவதையாக அழகுநாச்சி அம்மன்னு சிந்தாமணிங்கிற ஊரில் இருக்குது. அந்த கோவில் தான் மேலகரம் ஊருக்கு ஊர்காவல் தேவதை, கிராம தேவதை. இந்த ஆலயம் வழிபாடு கெட்டி முடித்த உடனே இதை நாங்கள் வணங்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த அம்பாள் கோவிலில் வரக்கூடிய தை மாதம் திருவிழா கொடை விழா நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 3 வயசு குழந்தைக்கு முளைப்பாரி எடுத்து கூட்டுப்பாங்க. அந்த 3 வயசு குழந்தைய பிடிக்கிறது 4 பேர் சேர்ந்து கெட்டி பிடிச்சிப்பாங்க. அப்பவும் அத்தனை பேரையும் விழிப்பி தள்ளிட்டு தான் அந்த குழந்தை போகும். அவ்வளவு ஒரு ஆவேசமாக அந்த குழந்தை ஆடும் அந்த அம்மன் சக்தியால். அவளுக்கு பேர் தான் பாலை வாலை திரிபுர சுந்தரி. உலகத்திலேயே பாலை வாலை திரிபுர சுந்தரிக்கு ஒரே மூலஸ்தானம் இருக்கிற இடம் அதுதான். இப்போ வாழை தெய்வத்தை பற்றி நிறைய சொல்லியிருந்தீங்க. இந்த கடவுள் யாருக்கான கடவுள்? யார் வேண்டுனா ரொம்ப உகந்தது? எல்லாரும் வேண்டலாம். கலை சம்பந்தப்பட்ட கல்விக்கூடம் ஒரு குழந்தைக்கு நீங்கள் பள்ளிக்கூடம் படிக்க வைக்கணும்னா முதல்ல இந்த சாமவேத நாயகி கலைவாணி அம்சத்தில் உள்ளவளுக்கு வந்து பூஜை பண்ணி அந்த இடத்துல நீங்கள் பண்ணலாம். அந்த முப்பராதியம்மன் கோவில்னு இப்போது சொல்கிறாங்க. அவள் பேர் உண்மையிலே பாலை வாலை திரிபுர சுந்தரி. அந்த விக்கிரகமே ரொம்ப சிறுசாக சின்ன குழந்தை மாதிரி சிறுக்குன்னு அழகாக இருக்கும். பார்க்கும்போதே அவளை மடியில் தூக்கி வச்சு கொஞ்சணுங்கிற ஒரு எண்ணம் வரும். அந்த அளவுக்கு அந்த அம்மன் சிறப்பான ஒரு உருவத்தை கொண்ட அம்மன். அதுவும் போக அந்த கோவிலில் எனக்கு விவரம் தெரிய என்னுடைய அனுபவத்தில் ஒரு புதுசாக ஒரு எதிரி ஒன்று எனக்கு உருவாயிட்டான். ஒரு பொய் கேஸை கொண்டு கொடுத்து தகாத வகையில் ரூபா வேணும்னு சொல்லி நீதிமன்றம் சென்றான். கடைசி அந்த நீதிமன்றத்தில் நான் சொல்லிட்டேன், நீ தாரதும் தராததும் அது உன் இஷ்டம், ஆனால் அதுக்குள்ளே பலனை இந்த அம்பாள் சத்தியமாக அனுபவிப்பேன்னு சத்தியம் பண்ணிட்டு வந்துட்டேன். கடைசி குற்றாலத்தை சார்ந்த எங்கள் பகுதி காவல்துறையை சார்ந்த இன்ஸ்பெக்டர் தான் கூப்பிட்டு சொன்னார். அவன் அங்கே கிடக்காம வந்து பார்க்க வரையலான்னு. எனக்கு எதுக்கு, அம்பாள் கருணை அதுன்னா அதான் நடக்கும். அந்த மாதிரி தண்டனைகளை உடனுக்குடன் கேட்கக்கூடிய தேவை. ஆனால் சாந்தத்தில் சாந்த சுருபி குணத்தில் உக்கிரம் வந்தாச்சுன்னா மறையில் திரிகூடபுரத்தில் உள்ள அசுரனை அழித்த குணம் பராசக்தியாக வந்துடுவான். அந்த பராசக்தியினுடைய உண்மையான சுரூபம் யஜுர்வேதம், சாமவேதம், ருக்குவேதம், அதர்வண வேதம். இந்த அதர்வண வேத நாயகி வந்து செண்பகாதேவிங்கிற இடத்துல மலைக்கு மேலே செண்பகாதேவி என்ற பெயரோடு அங்கே இருக்கிறாள். இந்த மஞ்சள் மழை பெய்யக்கூடிய சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு அந்த இடத்துல மஞ்சள் மழை பெய்யும். ஒரு காலத்தில் 3 நாள் 4 நாள் போய் தங்கி வழிபாடு பண்ணாங்க. இப்போ வனத்துறை அந்த 3 நாள் 4 நாள் தங்கி வழிபாடு செய்து வர்றது வரைக்கும் வனவிலங்குகள் எதுவும் கீழே இறங்காது. இப்போ வனத்துக்குள்ளேயே போகக்கூடாதுங்க. வனவிலங்கு பூரா ஊருக்குள்ளே வரும். மக்கள் மலையும் சார்ந்த இடங்களில் கோவில் வழிபாடு பண்ணி அந்த வழிபாடுகளுடைய திருவிழாக்கள் நடத்தி வரும்போது அந்த வனவிலங்குகள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கீழே இறங்காது. இப்போ அந்த வனவிலங்குகள் பேரை சொல்லி இவங்க பாதுகாப்புங்கிற ஒரு போர்வையில் மக்களை காட்டுக்குள்ளே விடாதனால அழிமானங்கள் ஜாஸ்தியாகுது. அதுக்கு முன்பாக இப்போ சதுரகிரி ஆகட்டும், இந்த செண்பாதேவி சொரிமுத்தையனார் கோயில், அடுத்து அந்த பக்கம் அத்திரி,
இந்த இடத்துலலாம் அந்த தேவதைகள் வழிபாடு கோவில்கள் நடக்கும். இதில் மக்கள் நடமாட்டம் இருக்கும். அந்த மிருகங்கள் ஒரு எல்கைக்கு கீழே வராது, அந்த எல்கைக்கு மேலேயே நின்றுக்கிடும். இதனால் அலிமானங்கள் 2 பக்கமும் கம்மி. இப்போ அதெல்லாம் இவங்க தடை செய்யுது, இங்கிட்டு வரக்கூடாதுன்னு வேலியை போடுறதுனால பல வகையில் மிருகங்களுக்கு சுதந்திரம் கொடுத்து ஊருக்குள்ளே வந்துடுது. இந்த ஊருக்குள்ளே வந்ததுனால அலிமானம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு 1980க்கு முன்ன விட்டியெல்லாம் இந்த மாதிரி கிடையாது. வனவளங்கள் கீழே இறங்காது. இப்போ பார்த்தீங்கன்னா கடையத்து பக்கம் புலிகள்லாம் வந்துடுது. ஊருக்குள்ளே மக்கள் இருக்க இடத்துக்குள்ளே வந்துடுது. நாயை தூக்கிட்டு போயிடுது, கண்ணுட்டியை தூக்கிட்டு போயிடுது, ஆடை தூக்கிட்டு போயிடுது. இது அவங்க மூலமாக செய்திகள் பேப்பரில் வந்தால் தான் நான் சொல்லுவேன், நானாக எடுத்துக்கூட்டி எதுவும் சொல்லலை. அப்படிப்பட்ட வாழை சக்தியை வந்து ஆண்டுக்கு ஒரு முறை, அது போக ஒரு காலத்தில் அதிகாலம்புற போய் அங்கே தான் போய் குளிச்சுட்டு அம்பாளை சேவிச்சுட்டு வருவோம். எங்கள் பகுதியில் உள்ள கிராமப்புறங்களில் இருக்க தேவதைகள், கிராம தேவதைகள் சொல்லுவோம் இல்லையா, அந்த கோவில்களுக்கு பூரா அங்கே இருந்து தான் கும்பம் எடுத்துகிட்டு வந்து அந்த கோவிலில் அபிஷேகம் பண்ணி அந்த கொடை விழா நடைபெறும். அதுக்கும் இப்போ போகக்கூடாது, வரக்கூடாதுன்னு கட்டுப்பாடு. ஒவ்வொரு தெய்வத்துக்குமே ஒவ்வொரு நாள் உகந்த நாள் சொல்லுவாங்க. இப்போ அம்மன்கள்னா செவ்வாய் வெள்ளியில அவங்கள வழிபட்டா ரொம்ப விசேஷம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த வாழை தெய்வத்தை எப்படி வழிபடணும், என்ன நாட்கள்ல வழிபடணும்? இவளுக்கு வந்து பௌர்ணமி வந்து ரொம்ப விசேஷம். இந்த வாழை தேவதை தான் மாதத்துல வரக்கூடிய எல்லா பௌர்ணமி. ஆனால் டெய்லி வழிபாடுகள் உண்டு. இந்த வாழை தேவதையை தான் சித்தர்கள் பூரா வழிபாடு பண்ணாங்க. இவளுக்கு இசையை பொறுத்த மட்டும் கீர்த்தனைகள், அடுத்தாக்கில் கும்மிப்பாட்டு ரொம்ப பிடிக்கும். இந்த கும்மிப்பாட்டுக்கு வாழை சக்தி இறங்கி வருவான். அப்படிப்பட்ட விஷயங்கள் கொண்ட இந்த தேவதையை சித்தர்கள் கும்மிப்பாட்டு வடிவிலேயே கவிதைகளாக, மருத்துவம், வரலாறு, ஜாதக குறிப்பு எல்லாமே அந்த கும்மிப்பாட்டு வடிவிலேயே எழுதி வச்சுருக்காங்க. அதுவும் போக மலைவளம்ங்கிற ஒரு ஏடு, இந்த மலைவளம் ஏட்டில் இந்த சில தேவதைகளுக்குரிய மரங்கள் அங்கங்கே இருக்கிறத எழுதி வச்சுருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ரோம விருட்சம், ரோம ரிஷி அந்த மரத்துக்கு கீழே இருந்து தவம் இருந்தாருங்கிறதுக்காக ரோம விருட்சம்னு ஒரு மரம், அந்த மரத்துக்கு மேலே பூரா முடியாரும். அந்த விருட்சம் இப்போ எங்கே இருக்குன்னா குற்றாலம் கோவிலுக்கு மேலே. எங்கே லெமுரியாவிலேருந்து இங்கே வரைக்கும் பார்க்க 3 மரம் தான் இருக்குது. எங்கள் கன்னியாகுமரியிலேருந்து எங்கள் தென்காசி சதுரகிரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மரம் தான் எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் பார்த்துருக்கேன். ஒரு காலத்தில் பூரா வனவாசம்லாம் சுற்றி அலைஞ்சேன். அதில் பார்த்தது இந்த 3 மரம் தான் ரோமர்சம் இருக்குது. ஒன்று வள்ளியூருக்கு தெற்க இருக்குது, இன்னொன்று பாவனாசத்துலேருந்து மேலே மலைக்கு அகசியர் மலைக்கு போகிற வழியில் இருக்குது. அடுத்து குற்றாலம் அருவிக்கரைக்கு மேல் பக்கம் ஒன்று இருக்குது. இப்படி நிறையா மரங்களை சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு மரங்களையும் பின்னால் உள்ள விஷயங்களில் அடுத்த எபிசோடில் பார்ப்போம். இந்த வாழை சக்தியை ஸ்ரீசக்கர வடிவில் தேரையர் சித்தர் வழிபாடு பண்ணிகிட்டு இருந்தார். அந்த தேரையர் சித்தர் வழிபாட்டு குழுவில் இருந்து வந்த குடும்பங்கள் தான் நாங்கள். இன்றைக்கி அவர் வச்சு வழிபாடு பண்ண மகாமேரு எங்கள் வீட்டில் இருக்குது. அவருக்கு இப்போ சமீபத்தில் கூட கடந்த சில மாதத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் இருந்து சில தொல்லியல் துறை சம்மந்தமான சில ஆட்கள் வந்து பார்க்கணும்னு வந்தாங்க. அவங்கள்ட்ட காமிச்சோம். அது வந்து பஞ்சலோகத்தில் உள்ளது, இவ்வளோ உயரம் தான் இருக்கும், திருவாச்சியோடு இருக்கும். தேரையர் சித்தர் வழிபாடு பண்ண மேரு. இன்றைக்கி எங்கள் அந்த மேரு வச்சு நாங்கள் வழிபாடு பண்ணுறதுக்குள்ள ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடச்சிருக்கு. பௌர்ணமி தோறும் பூஜை பண்ணிட்டோம். அதனுடைய சக்தியால் தான் எனக்கு சில அபூர்வ சக்தியெல்லாம் கிடச்சி இந்த மாதிரி பொது தொண்டு செய்ய குலதெய்வம் கோவில் கண்டுபிடிக்கிறேன், பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாழை சக்தியை யார் வேணாலும் வழிபாடு பண்ணலாம். ஆனால் பொய் புரட்டு, அர்த்தம் சொத்துக்கு ஆசைப்படுதல் எதுவும் இருக்கக்கூடாது. இருந்தால் எந்த அளவுக்கு நம்ம உயரத்தில் வைக்கோ அந்த அளவுக்கு படு பாதாளத்தை தள்ளி மிதிச்சிடும், மண்ணை போட்டு மூடிடும். நியாயமான கோட்பாடுகளுக்கு ஆசைப்படலாம், நிகரற்ற பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. இதுதான் வாழை தேவியினுடைய சிறப்பு. வாழை தெய்வம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். அதை பற்றியும் நிறைய விஷயங்களை இன்னைக்கான நேர்காணலில் நம்மளோட நேயர்களுக்காக ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்பவே நன்றி சார். இந்த வாழை சக்தியான முதல் பீடம் மனோன்மணி தாயார்னு சொல்லுவாங்க. அது வந்து சிவன் சன்னதியில் இருந்தால் மனோன்மணி தாயார். அப்படி அல்லாமல் தனிப்பட்ட பீடமாக இருக்கிறது
ஸ்ரீசக்கரத்தினுடைய வாலை தேவதை தென்காசி மாவட்டம் மேலகரம் கிராமத்தில் இருக்கக்கூடிய திரிபுர சுந்தரி என்னும் அம்பாள் திருக்கோயிலில் வீற்றிருக்கின்றாள். அவரை வந்து வணங்கி அனைவரும் பலன் பெறுக.